அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் வல்ல ஸ்ரீ சத்குரு சாய்நாதரின் அருளோடும் வராகி எண்ணெயின் அருளோடும் நம் வேண்டுதல்கள் அனைத்தும் நிச்சயம் நிறைவேறும் நம்பிக்கையுடன் தொடர்ந்து வழிபட்டு கொண்டே வாங்க. நாளைய நாளை எக்காரணத்தை கொண்டும் தவற விட்டுடாதீங்க. வீட்டில் செல்வம் செழிக்க மார்கழி மாதத்தில் வரக்கூடிய முதல் புதன்கிழமையன்று இதை மறக்காமல் உங்கள் பூஜை ரூமில் செஞ்சுடுங்க. இந்த ஒரு மூட்டையை கண்டிப்பாக வச்சு பாருங்கள். ₹1 கூட செலவு கிடையாது. வீட்டில் இருக்கக்கூடிய பொருளை தான் நீங்கள் உங்கள் பூஜை ரூமில் வைக்க போகிறீங்க. நிச்சயமாக பண வரவில் அதிரடி மாற்றம். அதாவது இந்த 2024 முடிவதற்குள்ளேயே அளவில்லாத செல்வ வளத்தையும் பணவரவையும் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கும். நம்பிக்கையோடு செய்கிற பட்சத்தில் மார்கழி மாதத்தில் திதியில் ஏகாதசி திதியும் நட்சத்திரத்தில் பார்த்திங்கன்னா திருவாதிரை நட்சத்திரமும் தான் மிகவும் முக்கியமானது என நம்ம அனைவருக்குமே தெரியும். ஆனால் அதையும் தாண்டி முக்கியமானது ஒரு நாள் இருக்குது. அதுதான் மார்கழி மாதத்தில் வரக்கூடிய முதல் புதன்கிழமை இருக்குது பாருங்கள். ரொம்பவும் சிறந்த பலனை கொடுக்கக்கூடிய அற்புதமான ஒரு நாள் இது. நிறைய பேருக்கு தெரியுமா தெரியாதான்னு எனக்கு தெரியாது. எப்பேற்பட்ட கஷ்டமாக இருந்தாலும் வறுமையாக இருந்தாலும் துன்பமாக இருந்தாலும் இந்த ஒரு நாளில் இந்த ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் செய்தாலே போதுங்க. செல்வ வளத்தோடு பணவரவத்தோடு நிம்மதியான வாழ்க்கையை வாழ நிச்சயமாக இது உங்களுக்கு அருள் புரியுங்க. அந்த அளவுக்கு அற்புதமான புதன்கிழமை. அதாவது இந்த புதன்கிழமையில தான் குசேலர் கண்ணனுக்கு அவள் கொடுத்து ஏராளமான செல்வங்களை பெற்றார் அப்படின்றது நம்ம புராணத்தில் சொல்லப்பட்டிருக்கு. இந்த நாளில் குசேலருடைய கதையை கேட்பதின் மூலமாகவும் படிப்பதின் மூலமாகவும் நிறைய புண்ணிய பலம் நமக்கு கிடைக்கும் அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு. அதாவது குசேலரின் உண்மையான பெயர் பார்த்தீங்கன்னா சுதாமா. இவர் ரொம்ப வறுமையின் காரணமாக கிழிந்த ஆடையை உடுத்திட்டு அவரை யார் பார்த்தாலுமே கேலி செய்வாங்க. ரொம்பவும் வறுமையான நிலையில் கிழிந்த ஆடையை அவர் உடுத்தியதனால அவரை குசேலர் அப்படின்னு சொல்லுவாங்க. குசேலர் அப்படின்னா கிழிந்த ஆடைகளை அணிபவன் என்பதன் பொருள். இந்த சுதாமன் பார்த்தீங்கன்னா ஸ்ரீகிருஷ்ணருடைய நெருங்கிய தோழர். ஸ்ரீகிருஷ்ணனிடம் மிகுந்த பக்தி கொண்டு செல்வங்களின் மீது பற்று இல்லாதவராக புலன்களை அடக்கி வாழ்க்கையை இவர் நடத்தி கொண்டிருந்தார். ஆனால் பார்த்தீங்கன்னா ரொம்பவும் ஏழ்மை. அதாவது குழந்தைகளுக்கு நல்ல உணவு கூட கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் இருந்து கொண்டே வந்திருக்காங்க. ஒரு நாள் இவங்க மனைவி தனது கணவரிடம் லட்சுமியின் பதியும் மதுரா நகரத்தின் அரசருமான கண்ணன் உங்களின் நண்பர் தானே, அவரிடம் சென்று உதவி கேட்கலாமே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பசியின் துன்பத்தால் மனைவி அவ்வாறு சொல்கிறாளே என்பதை புரிந்து கொண்ட சுதாமா செல்வம் கேட்கறதுக்கு ரொம்பவும் கூச்சமாக இருக்குது. செல்வம் நம்மக்கிட்ட வந்துட்டால் நமக்கு நிறைய தலகணம் ஏற்பட்டுடும், கர்வம் ஏற்பட்டுடும், வாழ்க்கையை கெடுத்துவிடும். இருந்தாலும் சும்மாவது போய் கண்ணனை பார்த்து வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிழிந்த ஆடையுடன் அவர் போட்டிருக்க அந்த கிழிந்த துணியில் கொஞ்சம் கிழித்து அதில் ஒரு பிடி அவளை முடித்து அதை ஒரு மூட்டையாக கட்டி அதை கிருஷ்ணரை பார்க்கறதுக்கு எடுத்துகிட்டு போகிறாரு சுதாமா. கிருஷ்ணருடைய மாளிகைக்கு வந்ததும் அவருக்கு பார்த்தீங்கன்னா வைகுண்டத்திற்கே வந்தது போல் ஒரு மகிழ்ச்சியான உணர்வை அவர் உணர்ந்தார். கிருஷ்ணர் அவரை வரவேற்று உபசரித்து அளவில்லாத மகிழ்ச்சி அடைந்தார். கிருஷ்ணர் சுதாமாவிடம் உன்னுடைய நண்பனை பார்க்க வந்திருக்க, எனக்காக என்ன கொண்டுட்டு வந்திருக்க அப்படின்னு கேட்ட உடனே இந்த சுதாமா அதாவது குசேலர் என்ன பண்ணுறாரு, அந்த கிழிந்த ஆடையில் அவுள் வச்சிருக்காரு பாருங்கள், அதை கொஞ்சம் சங்கோஜப்பட்டு கொண்டே எடுத்து கிருஷ்ணரிடம் கொடுக்குறாரு. கிருஷ்ணரும் அதை எடுத்து ஒரு பிடி வாயில் போட்டார். இரண்டாவது பிடி எடுத்து வாயில் போடும்போது போதும் அப்படின்னு லட்சுமி தேவியான ருக்மணி தேவி தடுத்தாங்க. இதற்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இனி கொடுப்பதற்கு எந்த செல்வமும் கிடையாது அப்படின்றது தான் இதனுடைய பொருள். அதாவது அன்று இரவு கண்ணனுடைய மாளிகையிலிருந்து தங்கிவிட்டு மறுநாள் குசேலர் அவருடைய வீட்டுக்கு புறப்பட்டார். போகும் வழியெல்லாம் குசேலருக்கு மனசில் ஒரு நெருடல் இருந்து கொண்டே இருக்குது. நாம் கிருஷ்ணரிடம் கேட்டிருந்தால் அவர் உதவி இருப்பார். இப்போது மனைவி கேட்டால் நான் என்ன பதில் சொல்வது என நினைத்து கொண்டே வழியெல்லாம் இதே சிந்தனையோடு போயிட்டே இருக்கிறாரு. அப்படி போகும்போது அவருடைய கண்ணில் பார்த்தீங்கன்னா பெரிய மாளிகை கண்ணில் தென்படுது. பார்த்தீங்கன்னா தங்கத்தாலும் வைரத்தாலும் அழகாக ஜோடிக்கப்பட்ட ஒரு மாளிகை இருக்குது. இதை பார்த்தோன்னையும் ஆஹா நம்ம வழி தவறி வந்துட்டோம், நம்ம இதே சிந்தனையால் வந்ததுனால வேறு இடம் நம்ம வழி தெரியாமல் வந்துட்டோம் அப்படின்னு குசேலர் பார்த்தீங்கன்னா அந்த மாளிகைக்குள்ளே போகிறாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா தோழிகள் படைசூழ விலை உயர்ந்த ஆபரணங்கள் ஆடைகள் அணிந்திருக்கும்.
தனது மனைவியை கண்டவுடனே கேட்காமலே அள்ளி கொடுத்த கண்ணனின் கருணையை நினைத்து பக்தியில் நெகிழ்ந்து போனார். இது நடந்தது பார்த்தீங்கன்னா மார்கழியில் முதல் புதன்கிழமை என்பதால் மார்கழி முதல் புதன்கிழமை அன்று குசேலர் தினமாக கொண்டாடப்படுகிறது. இந்த நாளில் நம்ம பூஜை ரூமில் பெருமாள் ஃபோட்டோ இருந்தாலும் சரி, கிருஷ்ணருடைய ஃபோட்டோ இருந்தாலும் சரி, கண்ணனுடைய ஃபோட்டோ இருந்தாலும் சரி, அவருக்கு முன்பாக ஒரு நெய் தீபம் இல்லை நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வைத்து சிகப்பு நிற துணியில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய கைப்பிடி 2 கைப்பிடி அளவு அவலு, கொஞ்சம் வெல்லம் வைத்து 2 துளசி இலை வைத்து அதை மூட்டையாக கட்டி பெருமாளுடைய பாதத்தில் வச்சு மன உருகி பெருமாளிடம் நீங்கள் வழிபடும்போது வீட்டில் செல்வ வளம் பெருகும் என்பது ஐதீகம். சிவப்பு துணியில் இருக்கக்கூடிய அந்த அவலை நீங்கள் தூப தீப ஆராதனை காமிச்சு முடித்ததுக்கப்புறம் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற அனைவருக்குமே இதை நீங்கள் நெய்வேத்தியமாக பிரசாதமாக கொடுக்கும்போது குறையாத செல்வமும் பணவரவும் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் நிம்மதியும் அதிகரிக்கும். இந்த 2025 முழுவதும் நல்ல ஒரு சிறந்த செல்வ வளத்தை பெறக்கூடிய அற்புதமான வாய்ப்பை திருமால் ஏற்படுத்தி கொடுப்பார். அதனால் நாளைய தினத்தில் நான் சொன்ன இந்த மூட்டையை மறக்காமல் உங்கள் பூஜை ரூமில் வச்சு பாருங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் நாளைக்கு பிரம்ம முகூர்த்தத்திலும் இந்த வழிபாடு பண்ணலாம். நாளை காலையில் 10 மணி வரைக்குமே இந்த வழிபாடு பண்ணலாம். காலையில் பண்ண முடியாதவங்க மாலை நேரத்தில் வரக்கூடிய 6 மணிலேருந்து இரவு 8, 9 மணிக்குள்ளே இந்த ஒரு சிறிய விஷயத்தை நீங்கள் செஞ்சு பாருங்கள். நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் நல்ல ஒரு பலனை ஏற்படுத்தி கொடுக்கும். நல்லதே நடக்கும். நன்றி.